ஞானினாம் கர்மயுக்தானாம் காயத்யகாஷனோ யதா விஷ்ணு மாயா ததா தேஷா மனோபாஷ்யம் ஹரோதிஹி. பிராப்த கர்மம் எஞ்சியுள்ள ஞானி ஒருவனின் உயிர் பிரியும் தருவாயில் மகாவிஷ்ணுவின் மாயை காரணமாக அவனது சிந்தனை மகாவிஷ்ணுவை விட்டு அகன்று விடுகிறது. எனவே மீண்டும் பிறப்பு உண்டாகிறது என்பதாகும். மேலும் பிரக்மவிவர்த்த பிராணம் பகு ஜன்மவி பக்தனே பக்தி ஞானினே ஏ ஹரிம் பஜந்தி தஷ்மதிம் ஜிவ திவந்தே வேதோயாதி நாகன்யதா. தங்களது பல பிறவிகளிலும் ஸ்ரீஹரியின் மீது ஆழ்ந்த பக்தி செலுத்தியவர்கள் மட்டுமே தங்கள் உயிர் பிரியும் நேரத்தில் அவனை நினைத்து கொள்ள இயலும் என்பதாகும். ஸ்லோகம் 272 உள்ள நிர்வாணம் என்ற பதம் உடல் இல்லாத ஒன்றை குறிக்கும். காய, பான, சரீர போன்ற சொற்கள் ஒரே பொருளை தருகின்றன. உதாரணமாக ஏதத் பானம் வைஷ்டப்ய, நான் இந்த உடலை எடுத்துக்கொள்கிறேன் என்பதில் பானம் என்பது உடலை குறிக்கிறது. நிர்வாணம் என்பது புலன்கள் இல்லாத தன்மையை குறிக்கவல்லது. உதாரணமாக மகாபாரம் அனித்ரியா, இந்திரியர்கள் இல்லாமல் உள்ளனர் என்றது. நிர்வாணம் என்பது உடல் இல்லாத தன்மை என்பதை குறிக்கும் என்றால் பல புராணங்களிலும் பிரம்மம் உடல் உள்ள தன்மையுடன் எவ்வாறு கூற இயலும்? பிரம்மம் வேறு விஷ்ணு வேறு என்றும் பிரம்மத்திற்கு உடல் இல்லை என்றும் கூற இயலாது. ஸ்ரீமத் பாகவதம் பிரக்மேதி பரமாத்மேதி பகவான் நிதி சப்தயத், அவன் ஒருவனே பிரம்மம், பரமாத்மா, பகவான் போன்ற சப்தங்களால் வழங்கப்படுகிறான் என்றது. மேலும் கீழே உள்ள பல வரிகளை காண்க.